ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உளுந்து மாவு வச்சு உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது. அந்த லிங்க்கை இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே பாருங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஹைலைட்ஸில் ஹோம்மேட் மசாலா அப்படிங்கிற டைட்டிலில் பாருங்கள். ஒருத்தருக்கு 2 குழிக்கரண்டி மாவு சரியாக இருக்கும். நான் எங்கள் 2 பேருக்கு 4 கரண்டி எடுத்திருக்கேன். முதல்ல 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அது கொதிச்சிட்டு இருக்க நேரத்தில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இனிப்பு சேர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோங்கிறனால நான் பனங்கற்கண்டு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இனிப்பே வேண்டான்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்து இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கஞ்சி மாதிரி கூட குடிச்சுக்கோங்க. கட்டி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஸ்கை யூஸ் பண்ணேன். கடைசியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். பனங்கற்கண்டு இந்தியன் ஸ்டோரில் பாம் சுகர் அப்படிங்கிற பேரில் கிடைக்கும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?